வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அவளுக்கு காஃபி பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். அவளுக்கு காஃபி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போயிருக்கோம், நம்மளே ஆர்டர் பண்றோம், 2 காஃபி கொண்டு வாங்கங்கிறோம். இன்னொரு ஃப்ரெண்டு, எப்படி அவங்களுக்கு காஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு காஃபி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? இங்க பாருங்க, இதுல 2 சென்டென்ஸ் இருக்குங்க. அவளுக்கு காஃபி பிடிக்கும், அது ஃபுல் சென்டென்ஸா? இந்த ஃபுல் சென்டென்ஸையும் இந்த ஃபுல் சென்டென்ஸும் இடையில பாருங்க, என்றுங்கிற வார்த்தை வருது. எனக்கு தெரியும், அது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், முழுமையான அர்த்தத்தை தானே கொடுக்குது. அவளுக்கு காஃபி பிடிக்கும், அதுவும் மீனிங்ஃபுல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியும், ரெண்டுமே மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்கு. ரெண்டுமே மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வரும்போது இந்த என்றுங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ்ல பேச போறோம். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். பாருங்க, அந்த என்றுக்கு அப்புறமா உள்ளதை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். எனக்கு தெரியும், என்ன சொல்லலாம்? ஐ நோ. ஐ நோ, எனக்கு தெரியும். இத தட்டை இடையில ஆட் பண்றோம். ஓகே, என்னது? அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஐ நோ தட் ஷீ லைக்ஸ் காஃபி. அவ்வளவுதாங்க. பாருங்க, ஐ நோ தட் ஷீ லைக்ஸ் காஃபி, அவளுக்கு காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இதுல நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் கிளாஸ். என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் தான் மெயின் கிளாஸ். இந்த டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் நீங்க அதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், இன்னொன்னு ஃபியூச்சர்லயும் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லயும் நம்ம இந்த தட்டுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் இருக்கலாம். நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து நீங்க அதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றதா, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதா, இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதாங்கிறத நம்ம அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்து தான் நம்ம அந்த இடத்துல மாத்திக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, அவளுக்கு பொதுவாகவே காஃபி பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்ப பொதுவான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அததான் இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம், இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதுங்களா? என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் வர்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லிக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லலாம். அது சுச்சுவேஷனை பொறுத்து, அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து நீங்க எந்த டென்ஸ்ல சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, காட் இட்? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் மேட்ச்ல ஜெயிப்பான் என்று, இல்ல ஜெயிப்பான்னு அவர் நம்புறாரு. நம்ம பேச்சுவாக்குல அப்படிதான் சொல்லுவோம். அவன் மேட்ச்ல ஜெயிப்பான்னு அவங்க அப்பா நம்புறாரு. இந்த இடத்துல அவங்க அப்பா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா அவர் நம்புறாரு, யாரோ ஒருத்தர் நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஜெயிப்பான்னு அதே பேச்சு வாக்குல. நம்ம தூய தமிழ்ல சொல்லணும்னா, அவன் மேட்ச்ல ஜெயிப்பான் என்று அவர் நம்புகிறார் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவர் நம்புறாரு, மேட்ச் இனிமேதான் நடக்க போகுது, இனிமேதான் அவன் ஜெயிக்கவும் போறான். இப்ப நம்புறது எப்ப? இப்ப பிரசன்ட்ல. அதனால இத பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். பாருங்க, இதுல யாரு சப்ஜெக்ட்? ஹி பிலீவ்ஸ். பிலீவ்னா நம்புறது, ஹி வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹி பிலீவ்ஸ், அவர் நம்புகிறார். தட் என்ன, எதை நம்புறாரு? அவன் மேட்ச்ல ஜெயிப்பான், இனிமே தானே நடக்க போகுது. அப்ப he will win, he will win the match, he will win the match.
அவன் மேட்ச்ல ஜெயிப்பான்னு அவர் நம்புறார் அப்படின்னு சொல்றோம். ஓகே காட் இட். இப்ப பாருங்க, போன சென்டென்ஸ் இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தது, தட்டுக்கு அப்புறமா வர்றதும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தது. இத பாருங்க, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, தட்டுக்கு அப்புறமா வர்றது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருக்கும்போது இந்த பக்கம் வர்றது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் இருக்கலாம், ஃபியூச்சர்லயும் இருக்கலாம், பாஸ்ட்லயும் இருக்கலாம். ஓகே காட்டி, அது நம்ம சொல்ற கான்டெக்ஸ்ட பொறுத்து நம்ம இங்க எந்த டென்ஸ் வருங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகே காட்டி, புரியுதுங்களா? Shall we go to the next sentence? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர் என்கிட்ட சொல்வார் என்று எனக்கு தெரியும். அவர் சொல்வார்னு எனக்கு தெரியும், அப்படித்தானே சொல்லுவோம். இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் எனக்கு தெரியும், இப்பதான் நமக்கு தெரியும். அவர் நம்மள்ட்ட விஷயத்த சொல்வாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ நோ, ஐ நோ எனக்கு தெரியும். அதுக்கு இடையில தட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த என்று அப்படிங்கிறதுக்கு தான் தட். ஓகேவா? அவர் என்னிடம் சொல்வார், இனிமே தானே சொல்ல போறாரு. அப்ப he will tell me. ஓகே, he will tell me the secret. அவர் என்கிட்ட அந்த சீக்ரெட்டை சொல்வார்னு எனக்கு தெரியும். ஓகே, tell me the secret சொல்லிக்கலாம். tell me the secret. ஓகே, அவர் என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்வார்னு எனக்கு தெரியும். I know that he will tell me the secret. Okay, got it? Shall we go to the next sentence? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் வருவாங்கன்னு, வருவாருன்னு இல்ல, சாரி, வருவாங்கன்னு என்ன ப்ளூரல்ல இருக்கு, ஒருத்தவங்க அப்படின்னா வருவாருன்னு சொல்லிடலாம். அவர்கள் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இதை தூய தமிழ் எப்படி சொல்லுவோம்? அவர்கள் வருவார்கள் என்று, அந்த என்றுங்கிறத அங்க சேர்த்து எழுதியிருக்கோம். என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த எனக்கு தெரியும்ங்கிறது தான் என்றுக்கு அப்புறமா வரதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஐ நோ, ஐ நோ, அந்த என்று அதுதான் தட். அவர்கள் வருவாங்கன்னு, ஓகேவா? தட் he will come, he will come here. அவங்க இங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். I know that he will come here. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த எனக்கு, சாரி, இந்த என்றுக்கு அப்புறமா உள்ள சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். இந்த தட்டுக்கு அப்புறமா வர்றது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் என்னை அழைப்பார்கள் என்று நான் நம்புறேன். அவங்க என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் இல்லைங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணுங்கிறது இல்ல, என்றுக்கு அப்புறமா வர்றது பாஸ்ட் டென்ஸ்ல கூட இருக்கலாம். அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வர மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு சின்ன டாபிக் எடுத்தாலும் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் நம்புறேன், ஐ ஹோப். ஓகேவா? ஐ ஹோப், நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? தட், அந்த என்று அதுதானே தட்டுன்னு சொல்றோம். அவர்கள் அடுத்த சப்ஜெக்ட். they will அழைப்பார்கள், they will call me, என்னை, they will call me, அவர்கள் என்னை அழைப்பார்கள் என்று நான் நம்புறேன். ஓகே, I hope that they will call me. Shall we go to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவர் சரியா இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஜென்ரலாவே பொதுவாவே அவர் கரெக்டா இருப்பாருப்பா, அவரோட ஹேபிட்ஸ் அவர் எதுலயா இருந்தாலும் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு, இது வந்து ஜென்ரல் ட்ரூத், அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியனா சொல்றோம். அவர் சரியா இருப்பாரு என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் நம்ம இப்ப ஃபியூச்சர், நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க், நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்?
அவர் சரியா இருப்பார் என்று. he is right. அவ்வளவுதான். he is right. அவர் எல்லா விஷயத்திலும் அவர் கரெக்டா இருப்பாருன்னு நான் நம்புறேன், இல்ல நான் நினைக்கிறேன். நம்புறேன் அப்படின்னா ஐ ஹோப், இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் தட் he is right. ஓகே, அவர் சரியா இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? shall we go to the next sentence? next sentence பாருங்க. நாளைக்கு மழை பெய்யும் என்று நான் நினைக்கிறேன். இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். இத நாளைக்கு தானே, இனிமே தான் நடக்க போகுது, இத ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப நான் நினைக்கிறேன், ஐ திங்க் தட் நாளைக்கு மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். it will rain tomorrow. நாளைக்கு மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐ திங்க் தட் இட் வில் ரெயின் டுமாரோ. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்ப ரெண்டு பக்கமும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லாங்களா? நான் நினைக்கிறேன் பொதுவாவே அவன் என்னை நம்புவான். பொதுவாவே நான் நினைக்கிறேன் அவன் என்ன பொதுவாவே அவன் நம்புவான் அப்படின்னா இப்ப எப்படி சொல்லலாம்? அது அவனுடைய ஜெனரல் ட்ரூத். அவன் பொதுவாவே மற்றவர்களை நம்புவான் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்ப பாருங்க, ஐ திங்க் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் தட் he believes, hopes, believes others, மற்றவர்களை அவன் நம்புவான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் நான் நினைக்கிறேன், he believes, believe தான் verb, he வந்திருக்கிறதுனால verb கூட s ஆட் பண்ணிக்கிறோம். he believes to others, மற்றவர்களை அவன் நம்புவான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது அவனுடைய ஜெனரல் ட்ரூத், அவனுடைய பொதுவாவே மற்றவங்களை அவன் நம்புவான்ப்பா, அவனோட ஹேபிட்ஸே இதுதான் அப்படின்னா நம்ம இதை வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். ஓகே, இல்ல இப்பதான் சடனா ஒரு விஷயத்த அவன் நம்புறான் அப்படின்னா நீங்க இதை வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல கூட சொல்லலாம். he will believe to others. ஓகே, நீங்க சொல்ற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் இது அவங்களுடைய ஜெனரல் ட்ரூத்தா இல்ல அவன் இப்பதான் அவன் நம்புறானா அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஓகே, அப்ப இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா இந்த பக்கம் ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, காட் இட். இப்போ சொல்ற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் நம்ம அந்த சென்டென்ஸை மாத்திக்கணும். ஆனா ரூல்ஸ் என்னன்னா இதுதான் ரூல்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டேபிள் காலம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதுதான் உங்களுக்கு அந்த டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் படி நீங்க இந்த தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த என்றுக்கு அப்புறமா வருது பாத்தீங்களா, அதுதான் மெயின் கிளாஸ். அவர் வருவார் என்று எனக்கு தெரியும். அப்ப அந்த எனக்கு தெரியுங்கிறது தான் மெயின் கிளாஸ். ஓகேவா? அவர் வருவார் என்று, அந்த என்று, அவர் வருவார் என்று, அந்த 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 சென்டென்ஸ் தான் தட் கிளாஸ். ஓகே, என்றுக்கு அப்புறமா வர்றது மெயின் கிளாஸ், அதுக்கு முன்னாடி வர சென்டென்ஸ் தட் கிளாஸ். இப்ப பாருங்க, மெயின் கிளாஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க அந்த தட்டோட யூஸ் பண்ற சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இருக்கலாம். அது நம்ம சொல்ற கான்டெக்ஸ்ட பொறுத்து நீங்க இங்க பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணுமா இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணுமா இல்ல ஃபியூச்சர்ல சொல்லணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. தட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் யூசஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தது இன்னைக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் இதுவும் பாஸ்ட். சரி, இது வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். இந்த மெயின் கிளாஸ் என்றுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல வரலாம், இல்லைன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லலாம். ஓகே, காட் இட்.
நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா, மேக்ஸ் ஃபார்முலாலாம் நம்ம மெமரி பண்றோம் இல்லைங்களா? அப்ப இது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டாதான் நம்ம சென்டென்ஸ் கரெக்டா வரும். அடுத்து தேர்டு பாருங்க, எண்டுக்கு அப்புறமா வர சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல இருந்ததுன்னா சேம் அதே ஃபியூச்சர்லயும் சொல்லலாம், ப்ரெசன்ட்லயும் சொல்லலாம். ஓகே, காட் இட். இப்ப இந்த 3 வேயிலையும் இந்த தட்டுங்கிறத நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு புரியுதா? Shall we go to the next sentence? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் என்கிட்ட சொல்வார் என்று எனக்கு தெரியும். இந்த எண்டுக்கு அப்புறமா வர்றதுதான் இவங்க தான் மெயின் கிளாஸ். இந்த என்று கூட வர சென்டென்ஸ் தான் தட் கிளாஸ். அதுக்கு தான் இப்ப நம்ம ஃபார்முலா எப்படின்னு பார்த்தோம் பாருங்க. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும், எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட சொல்வார் என்று, இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லலாம். இப்ப ரெண்டுக்குமே நான் ஆன்சர் எழுதி என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத சொல்றேன். எனக்கு தெரியும், ஐ நோ that அவர், he will tell me, அவர் என்கிட்ட சொல்வார் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்பதான் நம்ம முடிவு பண்றோம், இப்பதான் சடனா முடிவு பண்றோம் இந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொல்வாருன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், அவரை பத்தி யாரோ ஏதோ ஒன்று சொல்றாங்க, எப்படியும் அவர் நம்மகிட்ட இதை ஷேர் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். இப்ப சடனா அவர் நம்மகிட்ட சொல்லுவாரு, இப்பதான் முடிவு பண்றோம், அவர் சொல்லுவாருன்னு முடிவு பண்றோங்கும் போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல, சாரி ஃபியூச்சர்ல சொல்லலாம். ஐ நோ தட் ஹி வில் டெல் மீ, என்கிட்ட சொல்வாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம். இதையே நீங்க சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்றீங்கன்னு வச்சீங்களேன், அதுக்கு அப்படி சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா மீனிங் எடுப்பாங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க? பொதுவாவே அவர் வந்து என்ன நடந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்துப்பாங்க. ஓகே, ஐ நோ தட் ஹி டெல்ஸ் மீ, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் இப்பதான் அவர் ஷேர் பண்றாரு போல அப்படின்னு நினைப்பாங்க, இனிமேதான் அவர் வந்து ஷேர் பண்ணுவாங்க, சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இத சொன்னீங்கன்னா ரெகுலராகவே அவர் எதா இருந்தாலுமே அவங்க கிட்ட என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஐ நோ தட் ஹி டெல்ஸ் மீ அப்படின்னா என்கிட்ட அவரு சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இப்படி சொன்னீங்கன்னா இது ஜென்ரலான ட்ரூத், இது அவருடைய ஒப்பீனியன், வழக்கமா நடைபெறக்கூடிய செயல்கள். ஓகேவா? இது அப்படி கிடையாது, ஃபியூச்சர்ல இப்ப உடனே நடக்க போறது. ஐ நோ தட் ஹி வில் டெல் மீ. ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்ப பாருங்க, இந்த லெசன் புரியும் என்று, இந்த லெசன் உங்களுக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த லெசன் உங்களுக்கு புரியும், இல்ல இந்த டாபிக் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் நான் பாடம் நடத்தி முடிச்சிருக்கேன், இப்ப நடத்திக்கிட்டே இருக்கிறோம், இப்ப நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது உங்களுக்கு புரியறது எப்ப? இனிமே தானே உங்களுக்கு புரிய போகுது. அப்ப இது ஃபியூச்சர் தானே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டே வரீங்க, அப்ப புரியறது எப்ப? நான் நடத்த உங்களுக்கு பின்னாடியே புரியுது, இப்ப அது ஃபியூச்சர். இப்ப நான் நம்புறேன், இந்த டாபிக் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புறேன், இப்பதான் நான் நம்புறேன். ஐ ஹோப், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கோங்க. தட், இதுதான் தட் கிளாஸ். இதுக்கப்புறம் வரத ஃபியூச்சர்ல சொல்ல போறோம். இந்த லெசன் உங்களுக்கு புரியும் என்று, தட் you will understand the topic, இல்லைன்னா this topic, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த டாபிக் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஓகே, காட் இட். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.